நேரடியாக களத்தில் இறங்கிய சிஎஸ்கே ஓனர். புதிய பிளேயிங் 11 மற்றும் புதிய கேப்டனை அறிவித்த சிஎஸ்கே நிர்வாகம். செம குஷியில் சிஎஸ்கே ரசிகர்கள். அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதை அடுத்து சிஎஸ்கே அணி இந்த சீசனில் சிறப்பாக விளையாடும் என்று பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் முதல் மேட்சை சாமிக்கு விட்டுருவோம் என்பதை போல முதல் மேட்சை தவிர்த்து அடுத்த அனைத்து மேட்சையும் சாமிக்கு விட்டுவிடுவோம் என்றுதான் சிஎஸ்கே அணி விளையாடி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கும் போதே முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பலரும் அவர்களது கணிப்புகளை வெளியிட்டு இருந்தனர். அதில் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் 4 அணிகளின் பட்டியல்களை கூறி இருந்தனர். அதில் 90% வீரர்கள் கூறிய அணிகளின் பட்டியலில் சிஎஸ்கே அணியின் பெயர் இடம்பெறவில்லை. அதற்கு காரணம், எப்போதுமே மெகா ஏலம் நடந்து முடிந்த பிறகு மொத்தமாக அணிகள் கலைக்கப்பட்டுவிடும். அப்படி கலைக்கப்பட்டு புதிய வீரர்களை எடுத்து அந்த வீரர்களை வைத்து அணியை கட்டமைத்து வெற்றி பெறுவதற்கு மற்ற அணிகளுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்காது. ஆனால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஒரு முழு சீசன் வரை எடுத்துக்கொள்ளும். மெகா ஏலம் முடிந்து புதிய வீரர்கள் அணிக்குள் வந்தால் அவர்களை தங்களுக்கு ஏற்ப கட்டமைத்து சிறப்பாக விளையாட வைக்க வேண்டும் என்றால் முழுமையாக ஒரு சீசன் பிடிக்கும். இப்போது சிஎஸ்கே விளையாடுவதை பார்த்தால் அது உண்மை என்றுதான் தெரிகிறது. அதிலும் நம்ம தல தோனியின் வழிநடத்தல்கள் இல்லாமல் சிஎஸ்கே அணியின் நிலைமை இன்னும் அதாள பாதாளத்திற்கு சென்று விட்டது. என்னதான் ருத்ராஜ் கெய்க்வாட்டை தோனிதான் மறைமுகமாக வழிநடத்துகிறார் என்று பலரும் கூறி வரும் நிலையில் அதற்கு நம்ம தல தோனியே நேரடியாக பதில் கொடுத்து இருக்கிறார். பலரும் அப்படி நினைப்பது தவறு. எனக்கு பொய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க கேப்டன்சி அனைத்தையும் ருத்ராஜ் தான் பார்த்து கொள்கிறார். அவ்வப்போது களத்தில் ஏதேனும் சந்தேகம் கேட்டால் மட்டுமே நான் என்னுடைய கருத்தை கூறுவேன். மற்றபடி 100% முழுமையாக கேப்டன்சி செய்வது ருத்ராஜ் தான் என்று தல தோனி ஏற்கனவே கூறிவிட்டார். தல தோனியின் இவ்வளவு பெரிய அனுபவத்திற்கு பிறகு இவர் பொய் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. எனவே தல தோனியின் கருத்தின்படி பார்த்தாலே தற்போது ருத்ராஜின் கேப்டன்சி படிதான் சிஎஸ்கே அணி கடுமையாக திணறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இதற்கு பிறகும் பொறுமையாக இருந்தால் அது இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து சிஎஸ்கே அணியின் ஓனரான சீனிவாசன் அவர்கள் தற்போது சிஎஸ்கே அணியின் நிர்வாகத்திற்குள் என்ட்ரி கொடுத்து இருக்கிறார். வழக்கமாக இவர் அணி நிர்வாகத்திற்குள் எந்த விதமான தலையீட்டையும் வைத்து கொள்ள மாட்டார். ஆனால் தற்போது தோனியின் வழிநடத்தல்கள் சிஎஸ்கே அணிக்கு இல்லாததால் இப்போது அணி நிர்வாகத்திற்குள் என்ட்ரி கொடுத்து இருக்கிறார். அப்படியாக உள்ளே வந்த உடனேயே இவர் பல அதிரடி மாற்றங்களையும் செய்து இருக்கிறார். ராகுல் திரிபாட்டி, தீபக் கூடா உள்ளிட்டவர்களையும் ஃபீல்டிங்கில் மொத்தமாக சொதப்பி வரும் விஜய் சங்கர் உட்பட மற்ற சில வீரர்களையும் அடுத்த சில போட்டிகளுக்கு பயன்படுத்தவே கூடாது என்ற முடிவை எடுத்திருக்கிறார். அதே போல சிஎஸ்கே அணியின் கேப்டன்ஷிப்பை மீண்டும் தல தோனிக்கு கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அடுத்த மெகா ஏலம் தொடங்கும் வரையிலும் இந்த வருடமும் அடுத்த வருடமும் சேர்த்து கண்டிப்பாக தல தோனி கேப்டன்சி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இருக்கிறார். அதன் பிறகு மெகா ஏலம் வரும்போது அணி வீரர்களை மொத்தமாக மாற்றிவிட்டு அப்போது புதிய கேப்டனை நியமித்து கொள்ளலாம் என்ற முடிவிலும் இருக்கிறாராம். மேலும் தோனி கேப்டனாக பொறுப்பேற்று சிஎஸ்கே அணி தற்போது இருக்கும் நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு சென்றாலும் கூட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன், பேச மாட்டேன் என்றும் இவர் தோனியிடம் உறுதி அளித்து இருக்கிறாராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே ஓனர் எடுத்திருப்பதாக சொல்லப்படும் இந்த ஒரு முடிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.